கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இன்று நவம்பர் 14, இந்திய திருநாட்டின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினம் இன்று. இந்த தினத்தை நாம் அனைவருமே குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்குமே குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நாம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் கேட்க இருப்பது ஓ சிறுவயல் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் பதிவு. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு என் வணக்கங்கள். என் பெயர் தேவிஸ்ரீ. நான் ஓ சிறுவயல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு கணித பிரிவில் ஆங்கில வழி கல்வியில் பயின்று வருகிறேன். குழந்தைகளை கொண்டாடுவோம். இந்திய திருநாட்டின் முன்னாள் பாரத பிரதமர் நேரு அவர்கள். அவர் குழந்தைகளின் மீது தீராத காதல் கொண்டிருந்த காரணத்தினால் அவர் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என சொல்வார்கள். தெய்வம் கண்ணுக்கு தெரிவதில்லை. கண்ணுக்கு தெரிகின்ற குழந்தைகளை நாம் கவனமாக வளர்க்க வேண்டும், கருணை காட்ட வேண்டும். இன்றைய ஒவ்வொரு குழந்தைகளும் நாளைய நட்சத்திரங்கள். சாதிக்க பிறந்தவர்களை சரியாக வளர்க்க வேண்டும் என்றும், குழந்தைகள் பாரம் ஏற்றி செல்ல வாகனம் அல்ல என்றும் பெற்றோர்கள் புரிந்து கொண்டு குழந்தைகளை எந்திரங்கள் போல் வளர்க்க மாட்டோம், இதயங்கள் கொண்ட பூக்களாய் வளர்ப்போம் என்று சபதம் ஏற்க வேண்டும். குழந்தைகளாகிய நாம் பெற்றோர்களை மதிக்கும் பேரன்பு பெற்றவர்களாக மாற வேண்டும். கல்வித்துறையில் பொதுவாக இப்போது பாடச்சுமை அதிகரித்து விளையாட்டு கல்வி குறைந்துள்ளது. குழந்தைகளின் ஒழுக்கத்திற்காக நீதி போதிக்கும் முறை குறைந்து வருகிறது. குழந்தைகளிடம் எதை கற்றுக் கொடுத்தாலும் எளிதில் அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் வல்லமை உள்ளது. இச்சூழலில் பணம் ஒன்றையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு இச்சமூகம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்றன. எனவே பெற்றோர்கள் தன் குழந்தைகளை பணம் ஒன்றே முக்கியம் என்று வளர்க்காமல் நாட்டு நலத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் வளர்க்க வேண்டும். இன்று உள்ள கலைகள், பண்பாடுகள் வேறு வேறு உணர்வுகளை வளர்த்தெடுக்கின்றது. குழந்தைகளின் திறமைகளை வெளிக்காட்ட பழமை மாறாத புதுமை பண்பாட்டோடு அழகப்பா பண்பலை வளர்த்தெடுக்கும் மையமாக செயல்படுகிறது. லட்சக்கணக்கான குழந்தைகள் வள்ளல் அழகப்பர் நிறுவிய கல்வி நிலையங்களில் பல்வேறு துறைகளில் புகழ் பெற்று கொண்டிருக்கின்றன. தலைமை பொறுப்புகளிலும் இருக்கின்றன. அரசியல்வாதிகளாக, ஆசிரியராக, அரசு அலுவலராக, மின்துறை, மீன்துறை, மின்னணு துறையில் மிளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் விமானத்துறையில், கப்பல் துறையில், இராணுவ துறையில், காவல்துறையில், வருவாய்த்துறையில், மாவட்ட ஆட்சியராக, ஆட்சியர் அலுவலகங்களில் அலுவலக பணியாளர்களாக, அரசியல் துறையில் அமைச்சராக, திரைப்படத்துறையில் தயாரிப்பாளர்களாக, கதாநாயகர்களாக கூட பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் குழந்தைகளாக இருந்து பெரியவர்களாக வளர்ந்து மலர்ந்து மனம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே குழந்தைகளை கொண்டாடுங்கள். வருங்கால நாட்டின் தூண்களான குழந்தைகளை எனது பிறந்த நாளில் குழந்தைகள் தினமாக கொண்டாடுங்கள் என்று சொன்ன பாரத நாட்டின் சிற்பி, 5 ஆண்டு திட்டம் கண்ட அன்பின் திருவுருவம், ரோஜாவின் ராஜா, முன்னாள் பாரத பிரதமர் நேரு அவர்களின் பிறந்த நாளில் நினைவு கூறுவோம், பெருமை கொள்வோம். எனவே நாம் குழந்தைகளை என்றும் கொண்டாடுவோம். வளர்க தமிழ், வாழ்க பாரதம். நன்றி. நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ஓ சிறுவயலில் 12ஆம் வகுப்பு கணித பிரிவில் பயின்று வரும் மாணவி கவிதா. சுகாதாரம் என்பது நம்மை மட்டும் சுத்தமாக வைத்திருப்பது அல்ல, நம்மையும் நம் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருப்பதே சிறந்த சுகாதாரமாகும். பொது சுகாதாரத்துறை 1923ஆம் ஆண்டில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு தாய்சேய் நல சேவைகளை வழங்குதல் மற்றும் தொற்று நோய்களின் அபாயங்களிலிருந்து மக்களை பாதுகாத்து பொது சுகாதாரம் பேணுதல் ஆகியவை இத்துறையின் முக்கிய குறிக்கோளாகும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப நோயற்ற வாழ்வுக்கு சுகாதாரம் இன்றியமையாததாகும். வாழ்க்கையில் நாம் வாழும் நாட்களில் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமாயின் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி சுத்தமான உணவு, தூய குடிநீர், பாதுகாப்பான தங்குமிடம், சிறந்த நலச் சேவைகள் போன்றவற்றை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கின்ற போதுதான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக செல்வந்தராய் இருந்தாலும் அவர் நோய்வாய்ப்பட்டவராயின் அனைத்தும் வீணாகும்.
அதாவது ஒரு மனிதனுடைய நலமான வாழ்வு என்பது ஆரோக்கியம்தான். இந்த ஆரோக்கியத்திற்கு முக்கியம் சுகாதாரம்தான். சுகாதாரம் என்பது மனிதனுடைய உடல் சார்ந்த ஆரோக்கியம் மற்றும் மனம் சார்ந்த ஆரோக்கியம் ஆகும். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி, சுத்தம் சோறு போடும் என்பன நம் நாட்டில் வழங்கும் பழமொழிகள். இவை நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதற்காக எழுந்த முதுமொழிகளாகும். இன்றைய சூழலில் பல்வேறு தொற்று நோய்கள் சுற்றுப்புற தூய்மையில்லாத காரணத்தினாலேயே பரவுகின்றது. தொற்று நோய்களில் இருந்து நம்மை காக்க நம்மையும் நம் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது அவசியமாகும். வீடும் நாடும் நமது இரு கண்கள். தூய்மை என்பது உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, இருக்கும் இடம் ஆகியவற்றில் மட்டுமல்லாமல் சுற்றுப்புற சூழலிலும் அமைதல் வேண்டும். சுற்றுப்புறம் தூய்மையாக இருந்தால்தான் மாசற்ற தூய காற்றும் தூய்மைப்படுத்தப்பட்ட நல்ல குடிநீரும் கிடைக்கும். இல்லாவிடில் அதன் மூலம் பல நோய்கள் பரவும். அதனால் நாம் நம் வீட்டை சுத்தப்படுத்துவது போல நம்முடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவதையும் அசுத்தம் செய்வதையும் எச்சில் உமிழ்வதையும் கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும். சுகாதாரக்கேடுகள். நம் நாட்டில் தொழிற்சாலைகள் எங்கும் பெருகிவிட்டன. அவை தீய புகையை கக்கிய வண்ணம் உள்ளன. அவற்றால் நச்சு காற்று பரவி மனிதனை அழிக்கின்றது. தோல் பதனிடும் தொழிற்சாலை, சாய தொழிற்சாலை முதலிய இடங்களிலிருந்து கழிவுநீர் வெளியாகி நல்ல நீரோடு கலந்து விடுகிறது. இதனை பருகுவதால் மஞ்சள் காமாலை, வாந்தி முதலிய நோய்கள் ஏற்பட்டு மக்கள் மடிந்து போகின்றனர். போக்குவரத்து பெருக்கத்தால் தூசுகள் பரவி மனிதனை தொல்லைப்படுத்துகிறது. அப்போது ஏற்படும் சத்தத்தால் உடல்நலக்கேடும் ஏற்படுகிறது. அமைதி வாழ்க்கையும் கெடுகின்றது. இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியின் விளைவாகவும் சுற்றுப்புற தூய்மை கெடுகிறது. இத்தகைய பெரும் கேடுகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நம் சுற்றுப்புறத்தில் மரங்களை நடுவது மிகவும் அவசியமாகிறது. நாம் சுத்தமான காற்றை சுவாசிக்க, சுகாதாரத்தோடு வாழ மரங்கள் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். சுத்தம், சுகாதாரம் என்பது அண்மையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளாகும். கொரோனா என்ற ஒரு பெருந்தொற்று மனித சமுதாயத்திற்கே பெரும் சவாலான நோயாக உள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான உயிரிகள் மடிந்துள்ளன. கொரோனாவில் இருந்து நம்மையும் நம் சமுதாயத்தையும் மீட்டெடுக்க சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி காப்பது மிகவும் அவசியமாகிறது. அடிக்கடி கைகளை கழுவுவது, முகக்கவசம் அணிவது, மக்களிடையே இடைவெளியை கடைபிடிப்பதும் இன்றியமையாத ஒன்றாகிறது. எனவே நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தமது வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதன் மூலம் சுகாதாரமான வாழ்வை அனைவரும் வாழ முடியும். எங்களுக்கு வழிகாட்டியாய் அமைந்த பள்ளி தலைமையாசிரியர், ஆசிரியை பெருமக்களுக்கும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கும் நன்றி. நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ஓ சிறுவயலில் 12ஆம் வகுப்பு கணித பிரிவில் பயின்று வரும் மாணவி சந்தியா. அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். பெண் குழந்தை பாதுகாப்பு. இன்று சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஓரளவு குறைந்திருந்தாலும் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாக நமது சமூகத்தில் பெண்கள் பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தலாகவே உள்ளது. பெண் குழந்தைகள் விரும்பிய கல்வி கற்க முடியாது, சுதந்திரமாக எளிதில் நடமாட முடியாது, பிடித்த தொழிற்துறையை தேர்ந்தெடுக்க முடியாது, சிறுவயதில் திருமணம், சீதன கொடுமைகள், பாலியல் துஷ்பிரயோகங்கள் என்று பல அடக்குமுறைகள் பெண்களுக்கு எதிராக நமது சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய சூழலில் பெண்கள் அதிகம் கல்வி, தொழில்துறை எல்லாவற்றிலும் ஆண்களுக்கு இணையாக முன்னேறி வருகின்றனர். பெண் குழந்தைகள் யாருடைய திணிப்புகளும் இன்றி சுதந்திரமாக வாழ கல்வி ஒரு ஆயுதமாக மாறியுள்ளது. குடும்பங்களில் ஆண்களுக்கு நிகராக இன்று பெண்களும் சம்பாதிக்கின்றனர். எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதிக்க ஆரம்பித்து விட்டனர். பாரதியார் எதிர்பார்த்த பெண் சுதந்திரம் ஓரளவாயினும் இன்று கிடைத்துள்ளது. ஆண்களுக்கு உள்ள சகல உரிமைகளும் பெண்ணுக்கு உண்டு. இயற்கையின் விதிப்படி பெண்ணை காட்டிலும் ஆணை சரிசமமாக கடவுள் படைக்க காரணம் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எமது சகோதர உறவுகளை பாதுகாக்க வேண்டியது எமது கடமையாகும். சட்ட ரீதியாகவும் உரியவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதில்லை. இவ்வாறான இன்னல் தருகின்ற நிலை எமது சமுதாயத்திற்கு ஏற்புடையதல்ல. ஆகவே இதற்கெதிராய் போராடுவதை தவிர நமது சமூகத்திற்கு வேறு வழி இல்லை. பெண்கள் முன்னேறினால்தான்
ஒரு குடும்பம் முன்னேறும். குடும்பங்கள் முன்னேறினால்தான் கிராமம் முன்னேறும். கிராமங்கள் முன்னேறினால்தான் நம் நாடு முன்னேறும் என்பதை நாட்டு மக்கள் மனதில் விதைத்த ஜவஹர்லால் நேரு தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தார். இதை குழந்தைகளாகிய நாமும் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதே அவருடைய கனவு. நல்ல கொள்கையை நிலைநாட்டவும் அறிவினை பெருக்கவும் ஊற்றாக விளங்கிடும் கல்வியினை பெற்றிட குழந்தைகள் தினம் பயன்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் கனவினை அவருடைய பிறந்த நாளில் அவருடைய கனவை நிறைவேற்றுவோம். எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலையத்தாருக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். எனது பெயர் சோபனா. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ஓனாச்சிறுவையில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இயற்கை வேளாண்மைனா என்னங்க? செயற்கை உரம், செயற்கை பூச்சிக்கொல்லி, செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள், மரபணு மாற்றப்பட்ட உயிரினம் மற்றும் மனித சாக்கடை கழிவுகளை தவிர்த்து சுழற்சி முறையில் பயிர் செய்வது, பசுந்தாள் உரம், மக்கிய இயற்கை உரம், உயிரியல் நிர்வாகம் போன்ற இயற்கை சாகுபடி முறைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு முறை தாங்க விவசாய முறை. இயற்கை வேளாண்மை விளைந்த பொருட்களின் சுகாதாரம், மனிதர்களின் நலம், தரம் இதெல்லாம் சார்ந்த முதன்மையான விற்பனையாக இருக்கணும்னு விவாதிக்கிறாங்க. கரிம விவசாய இயக்கம் 1930ஆம் ஆண்டு தொடக்கத்தில் துவங்கி 1940ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்தில் செயற்கை உரங்கள் மீது விவசாயம் அதிக அளவில் சார்ந்திருக்கணும், செயற்கை உரங்கள் இல்லைன்னா விவசாயமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் தான் முதல்ல செயற்கை உரங்கள் உருவாக்கப்பட்டிருக்குங்க. யூரியாவும் அதற்கப்புறம் அமோனியாவும் கலந்து செயற்கை உரங்களை முதல்ல உருவாக்கியிருக்காங்க. நிலம், தாவரம், விலங்கு, மனிதர்கள் இவங்களோட ஆரோக்கியத்தெல்லாம் கருத்தில் வச்சு அவங்க நீடித்து வாழ்கிற மாதிரி ஆரோக்கியமான முறையில் விவசாயம் இருக்கணும்னு ஆரோக்கியத்தை பற்றியும், உயிர் சூழலும் சுற்றுச்சூழலும் இணைஞ்சு செயல்படணும்னு சுற்றுச்சூழலை பற்றியும், வாழ்வியல் வாய்ப்புகளுக்கு ஏற்ப போதுமான சுற்றுப்புற சூழல்களுக்கு ஏற்றவாறு உறவுகளை ஏற்படுத்தி அதோட நடுநிலையாக செயல்படணும்னு நடுநிலை செயல்படுதல் பற்றியும், நிகழ்கால எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு கவனமாக பொறுப்பாக செயல்படணும்னு பராமரிப்பை பற்றியும், கரிம முறிவுகளுக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். ஆனால் நகர்ப்புற நுகர்வோருக்கு விலைகள் அதிகரிக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனா, இந்த கதை தாங்க இன்னைக்கு இருக்க விவசாயம். விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இவைகளுக்கெல்லாம் ஆகிற செலவு அதிகமாக இருக்குங்க. ஆனால் விவசாயம் மட்டும் இன்னும் முன்னேறின பாடு இல்லைங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உற்பத்தி செஞ்ச விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்குதா? இல்லை. இது தவிர செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனால நிலமும் பாழாயுதுங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? செலவில்லாமல் விவசாயம் பண்ண முடியாதா? இல்லை லாபம்தான் பார்க்க முடியாதா? நிச்சயம் முடியும். பல்லாயிரம் பழமையான நம்ம விவசாய முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் நம்ம தவற விட்டதன் விளைவு தான் இப்போ நடந்துட்டு இருக்க விவசாயம். இதோட கஷ்டம் நம்ம அனுபவிக்கணும்னு நோக்கம் இல்லைங்க. விவசாயம் பற்ற தவறான கருத்துக்களை போக்குறதுக்காக நம்ம விவசாய விஞ்ஞானி நம்மாழ்வார் எழுதியிருக்காருங்க, இயற்கை வழியில் வேளாண்மைன்னு. இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. இதுல இருக்க விஷயங்களே நம்மளுக்கு இருக்க தவறான அபிப்பிராயங்களையும் மாற்றி நல்ல வழிக்கு கொண்டு போவோங்க. இந்த குழந்தைகள் தினத்தில் இயற்கை வழியில் விவசாயம் செஞ்சு இயன்றவரை குழந்தைகளுக்கு விவசாயத்தை பற்றி சொல்லி இந்த குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவோம். சரி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 90.8 நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கு எனது வணக்கம். எனது பெயர் மாலதி. கோவிட்-19 பெருந்தொற்று என்பது கடுஞ்சுவாச கோளாறு, கொரோனா வைரஸ் 2 என்ற தீநுண்மி காரணமாக ஏற்படும் கொரோனா வைரஸ் நோயின் பெருந்தொற்று ஆகும். இந்நோய் தொற்று முதலில் சீனாவின் வூஹானில் 2019 டிசம்பரில் அடையாளம் காணப்பட்டது. ஜனவரி 30 அன்று கோவிட்-19 தொற்றை உலக அளவில் பொது சுகாதார அவசர நிலையாகவும், மார்ச் 11 அன்று ஒரு பெருந்தொற்றாகவும் உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது. இந்த வைரஸ் பெரும்பாலும் மக்களிடையே நெருக்கமான தொடர்பின் போது இருமல், தும்மல் மற்றும் பேசுவது ஆகியவற்றின் மூலம் உருவாகும் சிறிய நீர்த்துளிகள் வழியாக பரவுகிறது. இந்த நீர்த்துளிகள் வழக்கமாக நீண்ட தூரம் காற்று வழியாக பயணிப்பதை விட தரையில் அல்லது மேற்பரப்பில் விழுகின்றன.
சில நேரங்களில் தொற்றுள்ள மேற்பரப்பை தொட்டுவிட்டு பின்னர் தங்களின் முகத்தை தொடுவதன் மூலமாகவும் மக்களுக்கு தொற்று ஏற்படக்கூடும். அறிகுறிகள் தோன்றிய முதல் 3 நாட்களில் தொற்று பரவல் வீரியமாக இருக்கும் எனினும் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பும் அறிகுறிகள் காட்டாத மக்களிடமிருந்தும் தொற்று பரவ சாத்தியமுள்ளது. பொதுவான அறிகுறிகளில் காய்ச்சல், இருமல், சோர்வு, மூச்சு திணறல் மற்றும் வாசனை உணர்வு இழப்பு ஆகியவை அடங்கும். நோய் தீவிரமடையும் போது நிமோனியா மற்றும் கடுமையான மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படும். அறிகுறி குறைப்பு சிகிச்சை மற்றும் ஆதரவு சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளில் கை கழுவுதல், இருமும் போது ஒருவர் தம் வாயை மூடுவது, மற்றவர்களிடமிருந்து தூரத்தை பராமரித்தல், பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கும் நபர்களை கண்காணித்தல் மற்றும் சுய தனிமைப்படுத்துதல் அடங்கும். இதனால் உலகெங்கிலும் உள்ள அரசு தலைவர்கள் தங்கள் நாட்டில் பயண கட்டுப்பாடுகள், ஊரடங்கு, பணியிட முன்னெச்சரிக்கை கட்டுப்பாடுகள் மற்றும் வசதிகளை மூடல் ஆகிய நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளனர். சோதனை திறனை அதிகரிக்கவும் பாதிக்கப்பட்ட நபர்களின் தொடர்புகளை கண்டறியவும் பலர் பணியாற்றியுள்ளனர். இத்தொற்று நோய் உலகளாவிய சமூக மற்றும் பொருளாதார சீர்குலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பெரும் பொருளாதார மந்த நிலைக்கு பின்னர் உலகளவில் மிகப்பெரிய மந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இது விளையாட்டு, மத, அரசியல் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை ஒத்திவைக்க அல்லது ரத்து செய்ய வழிவகுத்தது. அச்சம் காரணமாக முகக்கவசம், கிருமிநாசினி உள்ளிட்ட பொருட்களை அதிக நபர்கள் வாங்கியதால் விநியோக பற்றாக்குறை ஏற்பட்டது. ஊரடங்கால் மாசுபடுத்திகள் மற்றும் பசுமை குடில் வாயுக்கள் ஆகியவற்றின் வெளிப்பாடு அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி 188 நாடுகளில் 24,77,40,899 பேர் பாதிக்கப்பட்டு இவற்றுள் 50,17,139 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவை ஒழிப்போம், உலகத்தை மீட்போம். எங்களையெல்லாம் அறிமுகப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலையத்தாருக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் அரசு மேல்நிலைப் பள்ளி ஓ சிறுவயலில் 12ஆம் வகுப்பு கணிதவியல் பிரிவில் பயின்று வரும் மாணவி பாமா. இயற்கை மேலாண்மை. இயற்கை மேலாண்மை ஒரு ஒருங்கிணைந்த செயல்முறை தத்துவம். இயற்கை முறை மேலாண்மையின் மூலம் தேவைக்கு அதிகமாக மூலாதாரங்களை பயன்படுத்தி அதிக விளைச்சலை ஏற்படுத்தாமல் தேவைக்கேற்ப மூலாதாரங்களை உபயோகித்து உற்பத்தியினை பெருக்குவதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு இயற்கை மூலாதாரங்களை சேமித்து வைத்தல். பயிர்களின் சத்தின் ஆதாரமாகவும் பல்வேறுபட்ட உயிராதாரங்களின் மூலம் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், சுழல் முறையில் பயிரிடுதல், பல்வேறு பயிர்களை ஒரு சேர பயிரிடுவதன் மூலம் மண்ணின் வளத்தினை பாதுகாத்தல், மாடுகளின் மூலம் பண்ணையிலுள்ள ஆதாரங்கள் மேலாண்மை மற்றும் உற்பத்தியினை அதிகப்படுத்துதல் போன்ற அனைத்திற்கும் நலமான உயிர் ஓட்டமுள்ள மண் அவசியம். முக்கியமான படிகள்: மண் வளத்தினை அதிகப்படுத்துதல், வெப்பநிலையினை மேலாண்மை செய்தல், மழைநீரை சேமித்தல், சூரிய ஆற்றலை அதிகபட்சமாக சேமித்தல், இடுபொருட்கள் தேவை பூர்த்தி செய்வதில் தன்னிறைவு, இயற்கை சுழற்சி முறைகள் மற்றும் உயிர்வாழ் முறைகளை பராமரித்தல், விலங்குகளை ஒருங்கிணைத்தல், புதுப்பிக்கவல்ல ஆற்றல்களை அதிகமாக சார்ந்திருத்தல். உதாரணமாக விலங்கின ஆற்றல். முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியவை: செயற்கை உரம், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள், உயிர் எதிரி கொண்ட எச்சங்கள், மரபணு மாற்றப்பட்ட உயிரினம், மனித சாக்கடை கழிவுகள். கடைபிடிக்க வேண்டியவை: உயிர் உரங்கள், பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம், மக்கிய இயற்கை உரம், பஞ்சகவ்யம் தெளித்தல், பயிர் சுழற்சி, உயிரியல் நிர்வாகம், சொட்டு நீர் பாசனம். எங்களுக்கு வழிகாட்டியாய் அமைந்த பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் எங்களை அறிமுகப்படுத்திய அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலையத்தாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி.
அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் சீமா. நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு கணித பிரிவில் ஆங்கில வழி கல்வி பயின்று வருகிறேன். இயற்கை பேரிடர். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 232 மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்களால் பாதிக்கப்படுகின்றனர். அப்படி என்னென்ன பேரிடர்? நிலநடுக்கம், நிலச்சரிவு, புயல், வெள்ளப்பெருக்கு, வறட்சி இது மாதிரியான பேரிடர்களால் பாதிக்கப்படுகின்றன. புவி பரப்புல உள்ள பாறை பகுதி நகர்வதால் நிலப்பகுதி திடீரென ஒரு அசைவு ஏற்படுத்துது. அதுதான் நிலநடுக்கம். நிலநடுக்கமானது எந்தவித முன்னறிவும் இன்றி திடீரென்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்படலாம். நிலநடுக்கத்தின் போது பெரும் பொருட்சேதம், காயங்கள் மற்றும் உயிரிழப்பு போன்றவை ஏற்படுது. நிலநடுக்கத்தின் போது பதற்றப்படாமல் அமைதியாக இருக்கவும். நீங்கள் கட்டிடத்தில் உள்ளே இருக்கும்போது நிலநடுக்கம் ஏற்பட்டால் மேஜையின் அடியில் சென்று நிலநடுக்கம் முடியும் வரை மேஜையை கெட்டியாக பிடித்து கொள்ளவும். அப்படி நீங்க கட்டடத்துக்குள் இல்லாமல் வெளியில் இருக்கும்போது கட்டடங்களுக்கு அருகிலும் மின் கம்பங்களுக்கு அடியிலும் நிற்கக்கூடாது. திறந்த வெளிக்கு செல்ல வேண்டும். கண்ணாடி ஜன்னல்கள், கண்ணாடி கதவுகள் மற்றும் கீழே விழக்கூடிய பொருட்களுக்கு அருகில் இருந்து விலகி நிற்கவும். மாடிப்படிகள், மாடி முகப்பு மற்றும் மின் தூக்கிகளை பயன்படுத்தக்கூடாது. நிலநடுக்கத்திற்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்ட 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள் நாம் வசிப்பிடத்திற்கு திரும்பி செல்லக்கூடாது. ஏனெனில் நிலநடுக்கம் மீண்டும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து நிலச்சரிவு. உயரமான சரிவு மிகுந்த பகுதியிலிருந்து சிதைந்த பாறைகள் நகர்வதை நிலச்சரிவு என்கிறோம். நிலச்சரிவு ஏற்படும் போது நீங்கள் ஓடை அல்லது ஆற்றின் அருகில் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீரோட்டமானது திடீரென்று அதிகரித்தாலோ குறைந்தாலோ மற்றும் தெளிந்த நீரானது சேற்றுடன் கலந்து வந்தாலோ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் வழியாக வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்கவும். நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். நிலச்சரிவுக்கு பிறகு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் கூடுதல் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. புயல். இந்தியாவில் கடலோர எல்லையானது ஏறக்குறைய 7516 கிலோமீட்டர் ஆகும். உலகின் வெப்பமண்டல புயலில் 10% இந்தியாவில் உருவாகிறது. ஒரு வருஷத்துக்கு சராசரியா 5 அல்லது 6 வெப்பமண்டல புயல்கள் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் உருவாகி கடலோர பகுதிகளை தாக்குகின்றன. புயல் வருவதற்கு முன் செய்ய வேண்டியவை: தாழ்வான பகுதியிலிருந்து உயரமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். பழைய கட்டடங்களில் வசிப்பவர்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். புயலுக்கு பின் பாம்பு மற்றும் பிற விலங்குகளிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெள்ளப்பெருக்கு. நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 8 பங்கு வெள்ளப்பெருக்கு பாதிப்பிற்கு உட்படுகிறது. நம் நாட்டில் தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கையானது 1954 தொடங்கப்பட்டது. வெள்ளப்பெருக்கிற்கு முன் செய்யக்கூடியவை: சிறிய மர சாமான்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் கட்டில் மற்றும் மேசையின் மேல் வைக்கவும். வறட்சி. நிலத்தில் ஒரு பகுதிக்கு மழை பற்றாக்குறையாக உள்ளதை வறட்சி என்கிறோம். இதனால் மண், பயிர்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் கடுமையாக பாதிப்பிற்குள்ளாகின்றன. வறட்சிக்கு முதன்மை காரணம் மழை பற்றாக்குறையாகும். இந்தியாவின் 68% பகுதிகள் வறட்சிக்கு உட்பட்டவையாகும். வறட்சி வராமல் தடுக்க செய்ய வேண்டியவை: மழை நீர் அறுவடை செய்யும் முறையை பின்பற்ற வேண்டும். கழிவு நீரினை மறுசுழற்சி செய்து உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த வறட்சியை போக்குவதற்கு நாம் மரக்கன்றுகளை நட வேண்டும். முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் பிறந்த நாளில் மரக்கன்றுகளை நடுவோம் என்ற சபதம் ஏற்போம். மழை பெறுவோம். அனைத்து இடர்களையும் நீக்கி இன்பமாக வாழ்வோம். வெல்க தமிழ், வாழ்க பாரதம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்கார நிஜமென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு குழந்தைகள் தின வாழ்த்துக்களை சொல்லி அற்புதமான இந்த நிகழ்விலே பங்கேற்பதிலே அழகப்பா பல்கலைக்கழகின் முன்னாள் மாணவர் என்ற பெருமையினை தந்த அழகப்பர் வள்ளல் அழகப்பர் இருக்கும் திசையை நோக்கி வணங்குகின்றேன். எமது பள்ளி மாணவ செல்வங்கள், இந்த உலகத்திலேயே 2 செல்வம் தான் சொல்லுவாங்க. ஒன்று குழந்தை செல்வங்கள், இன்னொன்று மாணவ செல்வங்கள். பள்ளியின் மாணவ செல்வங்களாகிய சிறப்பான உரையை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்கள் மாணவிகள் பட்டிமன்ற பேச்சாளராகவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நான் இந்த நேரத்திலே இந்த நிகழ்வில் இன்னும் திறம்பட பேச வேண்டும் என்று அந்த குழந்தை செல்வங்களை வாழ்த்தி நான் வகுப்பறையில் போனேன். வகுப்பறையில் உள்ளே போகும் பொழுதே அறிவியல் பாடப்பிரிவு அம்மா வரல.
உள்ளே போய் நுழைஞ்சு சரி ஏதாவது ஒரு பாடத்தை எடுப்போம் அப்படின்ட்டு மாணவர்கிட்ட. ஏன்னா எங்கேயுமே நகைச்சுவை இருக்காது, மாணவ செல்வங்கள்ட்ட நிறைய நகைச்சுவை வரும். ஒரு சாதாரணமான கேள்வி, தலைவர்களை பற்றி பாடம் நடத்துவோம்ட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் ஒரு சாதாரண அறிவியல் கேள்வி கேட்டேன். உலகத்தை சுற்றி வந்தது யாரான்னு கேட்டேன். அவன் மெகலன் வாஸ்கோடகாமான்னு சொல்லுவான்னு பார்த்தேன். அழகா எந்திரிச்சோன்னு சொன்னேன். அவனுக்கு தெரியலை. இந்த சமாளிக்கிறது மட்டும் எங்கள் மாணவர்களுக்கு நல்லா தெரியும், அழகாக சமாளிப்பாங்க. உலகத்தை சுற்றி வந்தது சார், அதெல்லாம் வேணாம் சார், உலகத்தை சுற்றி வந்தது ஏன் சார் அதை போய் கேள்வியாக கேட்குறிய, அவங்க ஊரை சுற்றின வெட்டி பயில் கேட்டேன். அவன் படக்குன்னு அவனுக்கு தெரியாத விஷயங்களை அழகாக இது பண்ணிடுவான். அது மாதிரி நேரு திருமகனாருடைய இந்த பிறந்த நாளிலே அன்பின் திருவுருவமாம் வசதியான குடும்பத்திலே பிறந்த நேரு பெருமகனார் அவர்கள் இந்திய தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பினார். மாவீரன் அலெக்சாண்டர் எப்படி விரும்பினாரோ அதே போன்று நமது பாரத முன்னாள் பிரதமரும் விரும்பினார். நேரு பெருமானார் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார், பிரதமராக இருக்கின்றார். பிரதமராக இருந்தவர் ஒரு புல்வெளியில் போய் தன்னுடைய கைக்கு தலையணையாக வைத்துக்கொண்டு புல்வெளியில் படுத்து கொண்டார். எல்லாரும் ஓடியாடுறாங்க. ஏன்னா ஒரு பாரத நாட்டின் பிரதமர் ஒரு சாதாரண புல்வெளியில் போய் படுத்துட்டாரேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ கண்ணீர் சுரந்தது அந்த நேரு பெருமானார் இருக்கு. எப்படி தெரியுமா? அவர் தான் சொன்னார், இந்த நாட்டில் 80 கோடி பேர் வறுமையால் உலகுகிறார்கள், கைக்கு தலையணை இல்லாமல் கையை தலையணையாக வைத்துக்கொண்டு படுத்து கொண்டிருக்கிறார்கள், நான் மட்டும் சுகமாக வாழ்வதா என்று நேரு பெருமானார் அவர்கள் அங்கே சொல்லுகின்ற பொழுது அது சுற்றி நின்ற அனைவரும் கதறினார்கள். 5 ஆண்டு திட்டத்தை கண்ட பெருமகன், நான் சொன்னேன்லவா கிரேக்க தேசம் எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று விரும்பினான். தன்னுடைய நண்பன், 2 பேரும் அரிஸ்டாட்டிலில் படிக்கிறாங்க, தன்னுடைய நண்பன் லிசிபஸ், மாவீரன் அலெக்சாண்டர். அவை நடந்து கொண்டிருக்கிறது. மாவீரன் அலெக்சாண்டர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறான். லிசிபஸை பார்த்தான். லிசிபஸ் மாபெரும் ஓவியம், பேசுவதை ஓவியமாக வரையக்கூடியவன், மாபெரும் அந்த கவிஞன், ஓவியன். அவன் பல்துறை துறைகளிலே வாய்க்கப்பெற்றவன், திறமை வாய்க்கப்பெற்றவன் லிசிபஸ். அந்த லிசிபஸ் அப்படி ஏறிட்டு பார்த்தான் தன்னுடைய நண்பன். உனக்கிட்ட நான் எந்த வசதியும் பெற வரலடா மாவீரன் அலெக்சாண்டர், நீ வேணா அந்த நாட்டினுடைய அரசனாக இருக்கலாம், நான் மிகச்சிறந்த ஓவியன், மிகச்சிறந்த கவிஞன் என்று தன்னைத்தானே புகழ்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல சொல்கிறான். சொன்ன உடனே பேச ஆரம்பிக்கிறார். நீ பேசு, நான் அந்த ஓவியத்தை வரைகிறேன் என்று மாவீரன் அலெக்சாண்டர் பேசினான். கிரேக்க தேசத்து இளைஞர்களை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று பேசினான். அப்போ சொல்கிறார் அவர், பேசி முடிச்சிடறான். ஓவியம் வரையப்பட்டது. அந்த ஓவியத்தை காமிக்கிறான். அந்த ஓவியம் ஒன்றல்ல, ஒரு ஆண்மகன் கையிலே கத்தியோடு நிற்கின்றான். ஒரு கையிலே கத்தியோடும் ஒரு கையிலே ஒரு வெண்மை ஆடையும் பிடித்து கொண்டிருக்கிறான். முந்தலை குடுமி பின்தலை வழுக்கை. அப்போ ஓடுவது போன்று அவனுடைய உருவத்தை வடிவமைத்து கொடுக்கின்றான். புரியலை மாவீரன் அலெக்சாண்டர், நீ என்ன பேசுனியோ அதை நான் ஓவியம் வரைஞ்சிக்கிறேன்னு சொல்லி லிசிபஸ் பேசுகிறான். பின்னாடி பேசுகிறான். எப்படி தெரியுமா இந்த இளைஞர் தேசம் எப்படி இருக்க வேண்டும், கிரேக்க தேசம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கத்தி கூர்மையாக இருப்பது போல் இந்த கிரேக்க தேசத்து இளைஞனின் அறிவும் கூர்மையாக இருக்க வேண்டும். சரி, இளமையாக இருக்கின்ற பொழுது அவன் வீட்டினுடைய சுகதுக்கங்களை மறந்து தன்னுடைய லட்சிய பாதையிலே வேகமாக அவன் ஓட வேண்டும். அவ்வாறு அவன் இளமையிலே ஓடினால் அவன் வாழ்க்கையில் முந்தலை குடும்பி ஏன் தெரியுமா நான் வடிவமைத்தேன். அந்த முந்தலை குடும்பி என்பது வாய்ப்புகளை சரியாக இளைஞன் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக முந்தலை குடுமியை நான் வடிவமைத்தேன். பின்தலை வழுக்கையாக ஏன் தெரியுமா வடிவமைத்தேன் என்று சொல்கிறான். அப்போ இளமையில் விட்டுவிட்டால் முதுமையில் நிச்சயமாக வழுக்கை போன்று எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தவிப்பா என்று இந்த ஓவியத்தை வரைந்தேன். அப்போ இந்த ஓவியம் என்பது ஏன் இந்த ஓவியத்தை பற்றி இப்போ இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாபெரும் ஓட்டப்பந்தய வீரனாக வறுமையிலே தத்தளித்து கொண்டிருந்த தமிழக இளைஞன் அந்த ஒலிம்பிக்கிலே பெறுகின்ற பொழுது இந்த லட்சணை பொறிக்கப்பட்ட இந்த ஓவியத்தை அவன் பரிசாக வாங்கினான். அவன் வேறு யாருமல்ல, சேலத்தை சார்ந்த பெரிய வடகம்பட்டியில் இருக்கக்கூடிய மாரியப்பன் தான் அந்த ஓவியத்தை பெற்றவன். 2000 ஆண்டுகள் கழித்தும் அந்த ஓவியத்தை ஒருவன் பரிசாக பெறுகிறான் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் இந்த ஓவியம் போன்று இந்திய தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை நேரு பெருமகனார் அவர்கள் விரும்பினார். இதை கவியரசு கண்ணதாசன் எப்படா இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று அந்த சமயத்தில் அவமானங்களை தாங்கி வெகுமானமாக மாற்றி கவிதை உலகில் விமானத்திலே பறந்தவர் நமது கவியரசு கண்ணதாசன். சிறுகோடல்பட்டியிலே சிவகங்கை மாவட்டத்திலே பிறந்து நமக்கெல்லாம் இன்றளவும் ஒளி வீசி கொண்டிருக்கிற மாபெரும் அந்த திருமகன். அழகாக ஒரு வரியில் அழகாக சொல்லி காமிச்சார் ஒரு பாடலில். 4 வரிய இந்திய தேசமும் தமிழ் தேசமும் எப்படி இருக்க வேண்டும். 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும், 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும், மானத்தோடு வாழ்வதுதான் தனிமரியாதை, நல்ல மனமுடையோர் காண்பதுதான் சுயமரியாதை. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய
விளக்கேறிய உள்ளமெனும் தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன். நம்ம பகுதி தென்பகுதி வீரர் நிறைந்த பகுதி, சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைந்த பகுதி. நமது தேவோட்டை பகுதியாக இருக்கட்டும், காரைக்குடி பகுதியாக இருக்கட்டும், சிவகங்கை பகுதி வீரர்கள் நிறைந்த பூமி. வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே, வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே, பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு, வரும் பகைவர்களை வென்று விடும் படையை காட்டு. வெள்ளி நிலா முற்றத்திலே ஒரு குழந்தை எப்படி வளர வேண்டும் என்று ஆணுக்குரிய தாலாட்டாக போட்டு கொடுத்தவன் நமது மாபெரும் கவியரசு கண்ணதாசனை வணங்கி இந்த குழந்தைகள் திருநாளிலே குழந்தை செல்வங்கள் மிகுந்த சாதனைகளை பெற வேண்டும் என்று சொல்லி அரசு மேல்நிலைப்பள்ளி ஓசரவேல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இன்னும் அவர்கள் வளர்ந்து பெரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அழகப்பர் பல்கலை சமுதாய வானொலி நிலையத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 90.8 நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கும் மாணவர்களை ஊக்குவித்த ஓ சிறுவயல் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.